ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஒரு சூப்பர்ப் ஸ்டோரி படித்தேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடையில் வந்து டாக் ஃபார் சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. ஒரு குட்டி பையன் அந்த கடைக்கு போகிறான். அந்த ஓனரை பார்த்து கேட்குறான், இந்த டாக் போட்டிருக்கீங்களே எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு டாகும் வந்து ₹100 ₹500 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த பையன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து பார்க்குறான். அவங்ககிட்ட வந்து ₹10 தான் காசு இருக்குது. அதை எடுத்து அந்த கடைக்காரர்ட்ட குடுத்துட்டு, நாய்க்குட்டிய நான் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளேருந்து ஒரு லேடிய கூப்பிடுறாங்க. அந்த லேடி வராங்க. அவங்க பின்னாடியே ஒரு 4 நாய்க்குட்டி ஓடி வருது. அப்படியே உருண்டையா அழகா பந்து மாரி இருக்கு எல்லாம் ஓடி வருது. அதில 4வதா வர ஒரு குட்டி மட்டும் ரொம்ப மெதுவா நடந்து நடந்து வருது. அப்படியே கொஞ்சம் கால்ல அடிபட்ட மாரி நடந்து வருது. இந்த பையன் பார்த்துட்டு, அந்த லாஸ்ட்டா வர நாய்க்குட்டிய பார்த்து, "அதுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்றாரு, "இல்ல சின்ன வயசுலயே அந்த நாய் பொறந்ததுலேருந்து அதுக்கு வந்து கால் கொஞ்சம் அடிபட்டு, ஒரு மாரி ஊனம் மாரி ஆயிடுச்சு. டாக்டர் வந்து அத காப்பாத்த முடியாதுன்னு சொல்ட்டாரு." அப்படிங்கிறான். "அப்பன்னா அந்த டாக் தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஓனர் என்ன சொல்லிடுறாருன்னா, "அதுன்னா நான் உனக்கு ஃப்ரீயாவே குடுத்துர்றேன். நீ காசு குடுக்க வேணாம்." அப்படின்னு சொல்றான். இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. "ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த டாகுக்கும் நான் காசு குடுத்தே வாங்கிக்கிறேன். ஒருவேளை என்ட்ட இப்ப காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் மாசம் மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு குடுத்து குடுத்து அந்த டாக நான் வாங்கிக்கிறேன். அப்படி நீங்க ஒண்ணும் ஃப்ரீயா குடுக்க வேணாம்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு ஏன்னு கேட்குறாரு. "இல்ல, உங்களுக்கு அது சொன்னா புரியாது" அப்படிங்கிறான். "தம்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த டாக் வந்து ஓட முடியாது, உன்கூட விளையாட முடியாது, நீ சொல்ற எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தான் கால் ஊனமா இருக்கு" அப்படிங்கிறான். அப்ப அந்த பையன் குனிஞ்சு அவனோட கால் பேண்ட்ட அப்படி கொஞ்சம் நவுத்தி காமிக்கிறான். அவனுக்கும் ஒரு கால் ஊனம். அத பார்த்தோனே கடைக்காரருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்ப அந்த பையன் சொல்றான், "சார் உங்களுக்கு வந்து அந்த டாக் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன? அது என்ன சூழ்நிலையில இருக்குது? அதோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. என்னால அத புரிஞ்சுக்க முடியும். அதனால எனக்கு அந்த டாக் தான் வேணும்." அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஆர் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம ஒருத்தர பார்த்து அவங்களோட வெளிப்புற தோற்றம், அவங்க அப்படிங்கிறத பார்த்தோ, இல்ல அவங்கள நம்ம வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணிட்டு, அவங்க மனசு கஷ்டப்படுற மாரியோ, இல்ல அவங்க காதுல விடுற கேட்குற மாரியோ, கேட்காத மாரியோ சம்டைம்ஸ் வந்து நம்ப சில வார்த்தைகள் சொல்லிடுறோம். அவங்கள கேலியா, கிண்டலா பேசிடுறோம். அது அவங்க வார்த்தைய ஊன் பண்ணிரும். அப்படி இல்லாம, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களோட சூழ்நிலை என்ன? அவங்க என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தகுந்த மாரி குடுக்க வேண்டிய டியூ ரெஸ்பெக்ட்ட குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டா நீங்க மாறிருவீங்க. உங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் உங்கள பிடிக்கும். உங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கும். நீங்க இருக்கிற இடமே வந்து பயங்கர ஹேப்பியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். தேங்க் யூ.